சஞ்சய், மாமாவுக்கு கால் பண்ணு. அப்பா ஃபோன் ரிங் போயிட்டே இருக்கு, அட்டெண்ட் பண்ண மாட்டேங்கிறாரு. திருப்பி கால் பண்ணு. அப்பா எடுக்கவே மாட்டேங்கிறாரு வித்யா. அவர் கிளம்பின நேரத்துக்கு மாமா ஒரு ஃப்ரெண்டு வீட்ல இருக்கலாம். நடந்து தானே போனாரு. அப்படி பேசிட்டு இருக்கும்போது போன் சைலண்ட்ல கூட இருக்கலாம்ல. இல்ல, அப்பா அப்படி பண்ண மாட்டாரு. அப்படி உறுதியா சொல்ல முடியாதுல்ல. தப்பாலாம் யோசிக்க வேண்டாம். மத்தவங்களை இப்ப எப்படி காப்பாத்துறதுன்னு யோசிப்போம். அவருக்கு ஒண்ணும் ஆகாது. பேசாம நம்ம எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லிடலாமா? நமக்கு இப்ப வேற வழி இல்ல சஞ்சய். அவங்கள சுத்தி சந்தேகப்படுற மாதிரி யாரு இருக்காங்கன்னு பார்க்க சொல்லு. சஞ்சய், லவுட் ஸ்பீக்கர்ல போட. சஞ்சய், என்னப்பா ஆச்சு? மண்டபத்தை தாண்டி நான் போயிட்டு இருக்கேன். எதுக்கு காரை நிறுத்த வேண்டாம்னு சொன்ன? என்னடா பிரச்சனை? அம்மா, ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க. ஹலோ விஜய். சஞ்சய், நான் காலேஜ் தாண்டி போயிட்டு இருக்கேன். எதுக்கு கார்ல இருந்து இறங்க வேணாம்னு சொல்றேன்? என்ன பிரச்சனை? விஜய், அப்படியே லைன்லயே இரு. ஹலோ அனி, லைன்ல இருக்கீங்களா? மீட்டிங் போல. நான் ஆபீஸை தாண்டி தான் போயிட்டு இருக்கேன். சரி, நீங்க ஒரு நிமிஷம் அப்படியே லைன்ல இருங்க. அம்மா, அண்ணி, விஜய், நீங்க 3 பேரும் இப்போ கான்ஃபரன்ஸ் கால்ல இருக்கீங்க. இப்போ நமக்கு டைமே இல்லை. என்கிட்ட எந்த கேள்வியும் கேட்காம நான் சொல்றத மட்டும் செய்யுங்க. இப்போ உங்களை சுத்தி யாராவது சந்தேகப்படுற மாதிரி இருக்காங்களா? உங்களை யாராவது ஃபாலோ பண்ணி வராங்களான்னு பாருங்க. ஐயோ, முன்னாடி பின்னாடி நிறைய வண்டி போயிட்டு இருக்கு. இதுல யார் என்ன ஃபாலோ பண்றாங்கன்னு சொல்லுவேன். அக்கா, சந்தேகப்படுற மாதிரி ஆளுங்க, அத மைண்ட்ல வச்சு பாருங்க. சஞ்சய், என் காரை ஒருத்தன் பைக்ல ஃபாலோ பண்ணி வர மாதிரி இருக்கு. அம்மா, ஆள் எப்படி இருக்கான்? தெரியல, ஹெல்மெட் போட்டிருக்கான். டேய், என்னையும் ஒருத்தன் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான். அவனும் ஹெல்மெட் போட்டிருக்கான். ஐயோ, ஆமா ஆமா, ஏன் காரையே ஒருத்தர் ஃபாலோ பண்ணி வர மாதிரி தான் இருக்கு. அப்போ கன்ஃபார்ம். என்ன கன்ஃபார்ம்? அண்ணி, நம்ம குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் தனித்தனியா ஆள் வச்சு கொலை பண்றதுக்கு சகுந்தலா பிளான் பண்ணிருக்கா. இப்போ உங்க எல்லாரையும் ஃபாலோ பண்ணி வரதா அவனுங்க தான். அதனால நீங்க காரை விட்டு கீழே இறங்கின அடுத்த செகண்ட் அவங்க உங்களை கொன்னுடுவாங்க. அவங்க கையில துப்பாக்கி இருக்கா, கத்தி இருக்கான்னு நம்ம யாருக்கும் தெரியாது. சகுந்தலா கிட்ட சண்டை போட்டு இப்படி உசருக்கு பிரச்சனை கொண்டு வந்துட்டீங்களே. ஸ்னேகா, என்ன பேசுற? இல்ல, வாயை மூடு. சஞ்சய், என்னடா நடக்குது? யார் உனக்கு இன்ஃபார்ம் பண்ணது? டிடெக்டிவ் ஃபோன் பண்ணி சொன்னாருமா. இது ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் இல்ல, ஏற்கனவே வெட்டிங் ஆனிவர்சரி பார்ட்டியில் ஒரு அட்டெம்ப்ட் நடந்துச்சு. டேய் சஞ்சய், இன்னும் எவ்வளவு தூண்டா கார்லயே போயிட்டு இருக்கிறது? இதுக்கு என்ன முடிவு? நம்ம உஷாராயிட்டோங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியாத வரைக்கும் நமக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லை.
அதனால போய்கிட்டே இருங்க. என்ன பண்ணலாம்னு நான் சொல்றேன். டிரைவர் சார். காரை நிப்பாட்டாம போங்க. ஓகே சார். போயிட்டே இருங்க. சரிங்க சார். சஞ்சய், எல்லாரையும் பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக சொல்லலாமா? இல்ல வித்யா, அப்படி பண்ணோம்னா அவங்க எல்லாம் அலர்ட் ஆயிடுவாங்க. பாதியிலே காரை மறிச்சு அவங்க கொலை பண்ணலாம். ஆனந்த், நீ கொஞ்சம் ஃபாஸ்டா ஓட்டுப்பா. சரிங்க மேடம். அக்கா, என்னக்கா என்ன யாருன்னு தெரியலையா? தெரியலையே. ஒரு தடவை தான் பார்த்துருக்கீங்க, அதான் மறந்துட்டு இருக்கீங்க. நான் தாங்க சரளாக்கா தம்பி. ஓ, பக்கத்துல தாங்க எங்க வீடு. வாங்கக்கா, வந்து டீக்கு சாப்பிட்டு போங்கக்கா. இல்ல பரவாயில்ல. என்னாச்சுக்கா, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா? அக்கா, நான் உன் தம்பி மாதிரிக்கா. சொல்லுக்கா, என்ன உதவியா இருந்தாலும் கேளுங்கக்கா. எதுவா இருந்தாலும் நான் செய்யறேன்க்கா. உங்களால முடியுமா? என்ன பிரச்சனை சொல்லுங்கக்கா. குடும்பத்து மேல கை வைக்கிற அளவுக்கு இங்க இருக்கிறவங்களுக்கு அவ்வளவு தைரியம் வந்துருச்சா? நீங்க உடனே அவங்களுக்கு எல்லாம் போன் பண்ணி லைவ் லொகேஷன் அனுப்ப சொல்லுங்கக்கா. சஞ்சய் கேளு. ஹலோ சஞ்சய், இப்போ அவங்க எங்க இருக்காங்க? ஐயோ, நிழல் மாதிரி பின்னாடியே வந்துட்டு இருக்கானுங்க. ரொம்ப பயமா இருக்கு சஞ்சய். ஸ்னேகா, பயப்படாத, நமக்கு எதுவும் ஆகாது. அம்மா, அண்ணி, விஜய், நீங்க 3 பேரும் உங்களோட லைவ் லொகேஷனை எனக்கு ஷேர் பண்ணி விடுங்க. பட்டுட்டேன். இதை பாருங்க, யாரும் பயப்படாது. நம்ம ஆளுங்க வருவாங்க. அது வரைக்கும் நீங்க காரை நிறுத்தாம போய்கிட்டே இருங்க. மேடம், வண்டியில் பெட்ரோல் ரொம்ப கம்மியாக இருக்கு மேடம். இன்னொரு 5 கிலோமீட்டர் தான் போகும். ஐயோ, டிரைவர் என்ன சொல்றீங்க? ஐயோ, என் கார்ல பெட்ரோல் ரொம்ப கம்மியா இருக்கு. அண்ணி, சஞ்சய், இன்னும் எத்தனை கிலோமீட்டர் போகணும்னு தெரியல. இன்னும் 5 கிலோமீட்டர் போறதே கஷ்டம்னு சொல்றாங்க. நீ என்ன சொல்ற ஸ்னேகா? ஆமாங்க. கார் எடுக்கும்போது அதெல்லாம் செக் பண்ண மாட்டீங்களா? ஐயோ, ஏதோ ஒரு ஞாபகத்துல டிரைவரை எடுக்க சொல்லிட்டேங்க. இப்படி எல்லாம் பிரச்சனை வரும் நான் என்ன கனவா கண்டேன்? அண்ணி, நீங்க பயப்படாதீங்க. உங்க கார் நிக்கிறதுக்குள்ள நம்ம பசங்க அங்க வந்துருவாங்க. உங்க பேர் என்ன? என் பேர் முருகன் சார். நீங்க உடனே என் நம்பருக்கு அவங்க மொத்த லொகேஷன் அனுப்புங்க சார். எல்லா ஏரியாலயும் நம்ம பசங்க இருக்கானுங்க. சொன்னா 10 நிமிஷத்துல ஸ்பாட்டுக்கு போயிடுவானுங்க. சரி, உங்க நம்பர் சொல்லுங்க. பிரதர், நான் சென்ட் பண்ணிட்டேன், செக் பண்ணுங்க. ஏய் சொல்றா மச்சான், அப்படியே லைன்ல இரு. சொல்றா. டேய், எல்லாரும் லைன்ல இருக்கீங்களாடா? டேய், லைன்ல தான்டா இருக்கும். என்ன விஷயம்டா? ஏதோ லொகேஷன் அனுப்பிச்சிருக்க. ஏதாவது பிரச்சனையா? ஆமாண்டா,
நமக்கு வேண்டியப்பட்டவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. ஆளை வச்சு மர்டர் பண்ண பாக்குறாங்க. உங்களுக்கு அவங்க லொகேஷன்லாம் அனுப்பியிருக்கேன். இத பாருங்க, நம்ம ஆளுங்க கார்ல போயிட்டு இருக்காங்க. கூடவே ஏதோ டாமாருங்க ஃபாலோ பண்ணிட்டு போறானுங்க. காரை நிறுத்துறதுக்குள்ள நம்ம ஆளுங்களுக்கு ஒன்னும் ஆகாம அந்த டாமாருங்களை அடிச்சு தூக்கணும்டா. நம்ம ஆளுங்களுக்கு ஒரு சின்ன கீறல் கூட விழக்கூடாது. சொல்லிட்டல, பாத்துக்கலாம் விடு. அக்கா, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. உங்க குடும்பம் எங்க குடும்பம் மாதிரிதான். நாங்க விட்டுருவோமா? நம்ம பசங்க அதெல்லாம் பார்த்து பண்ணுங்க. சஞ்சய், மாமா வர ஃபோன் எடுக்கல. அவர் ஃப்ரெண்டோட வீட்டு அட்ரஸ் உனக்கு தெரியும்ல? தெரியும். அந்த அட்ரஸுக்கு பாதுகாப்புக்கு ஒருத்தர் அனுப்பி வைக்கலாம்ல? சொல்லுங்கக்கா, அனுப்பிடுவோம். சஞ்சய், அட்ரஸ் அனுப்பு. பிரதர் வந்துருச்சான்னு பாருங்க. மேடம், வண்டி இன்னும் 1/2 கிலோமீட்டர் போறதே கஷ்டம் மேடம். வண்டி நின்றோம். ஐயோ, ஹலோ ஹலோ ஹலோ. அண்ணி சொல்லுங்க. நீ என்ன ஆச்சு சஞ்சய்? யாராவது வராங்களா இல்லையா? என் கார் என்ன கொஞ்ச நேரத்துல நிக்க போகுது. அக்கா, நீங்க பயப்படாதீங்க. அதுக்குள்ள ஆளுங்க வந்துருவாங்க. உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. விஜய், அம்மா, இன்னும் 10 நிமிஷத்துல நம்ம ஆளுங்க வந்துருவாங்க. நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க. சரிப்பா. சரிடா. அவங்களுக்குலாம் எதுவும் ஆகாது சார். நம்ம பசங்க தீயா இருப்பானுங்க. திரும்பி பார்க்க சொல்லுங்க சார். அம்மா, விஜய், அண்ணி, உங்களை ஃபாலோ பண்ணி வரவங்கள இன்னொரு பைக் ஃபாலோ பண்ணி வரதானே செக் பண்ணுங்க. சஞ்சய், யாரும் வரல சஞ்சய். இங்கேயும் யாரும் வரல. அண்ணி, இங்க யாருமே வரலையே. சஞ்சய், இங்க ஒரு பைக் வருது. ஆமாண்டா சஞ்சய், இங்கேயும் ஒரு பைக் வருது. அந்த பைக்கை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. ஐயோ, இப்ப வரைக்கும் யாருமே வரல. ஐயோ அண்ணா, என்னாச்சு? மேடம், பெட்ரோல் தீர்ந்துச்சுன்னு நினைக்கிறேன் மேடம். அண்ணி, என்னாச்சு? ஐயோ சஞ்சய், கார் நின்றுச்சு. நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. ஸ்னேகா, ஐயோ, கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. பெட்ரோல் தேர்ந்துருச்சு சஞ்சய். சரி, எதா இருந்தாலும் நீ காரை விட்டு கீழே இருக்காத, உள்ளேயே இரு. அவன் என் பக்கத்துல பைக்கை நிறுத்திட்டாங்க. ஏங்க, பைக்ல இருந்து இறங்கிட்டாங்க. ஐயோ ஐயோ, துப்பாக்கி எடுத்துட்டாங்க. ஐயோ, வராங்க. நான் சாக போறேன். ஸ்னேகா, அப்படிலாம் பேசாத ஸ்னேகா. சஞ்சய், எங்கடா ஆளுங்க? பிரதர், நம்ம ஆளுங்க எங்க?
ஏன் அவங்க அங்க போகிறதுக்கு லேட் ஆகுது? இதோ செக் பண்ணி சொல்றேன் சார். ஐயோ ப்ளீஸ் என்ன ஒண்ணு பண்ணிடாத, என்ன விட்டுரு. நான் வேணா உன் கால்ல விழுறேன், என்ன கொன்னிடாத ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். என்னங்க என்ன கொல்ல போறாங்க, என்ன கொல்ல போறான், நான் சாக போறேங்க. ஸ்னேகா பயப்படாத ஸ்னேகா. ஐயோ, அண்ணி ஸ்னேகா ஸ்னேகா அண்ணி அண்ணி கேக்குதா அண்ணி? ஸ்னேகா ஸ்னேகா ஸ்னேகாக்கா ஸ்னேகா ஸ்னேகா ஹலோ அண்ணி அக்கா அண்ணி ஏதாவது பேசுங்க. என்னாச்சு? அக்கா ஏதாச்சும் பேசுங்கக்கா. ஸ்னேகா என்னங்க? ஸ்னேகா 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 உனக்கு ஒன்றும் ஆகல? இல்ல 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 உயிரோட தான் இருக்கேன். நான் இன்னும் சாகல. யாரோ ஒருத்தர் கடைசி நேரத்துல வந்து என்னை காப்பாத்திட்டாரு. பிரதர் ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். பரவாயில்ல சார், கரெக்ட் டைம் ஹெல்ப் பண்ணீங்க. பரவாயில்ல சார், இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். சஞ்சய், நாங்க நாங்க இன்னும் எவ்வளவு தூரம் போகணும்? அம்மா இனி நம்ம எங்கேயும் போக வேணாமா? நீங்க எங்க இருந்தாலும் சரி அதே இடத்துல அப்படியே காரை நிறுத்துங்க. ரெண்டு பேரும் கார்ல இருந்து கீழே இறங்குங்க. மேடம் அண்ணி, விஜய், சஞ்சய்,
நீ அனுப்புன ஆளுங்க கரெக்டான டைமுக்கு வந்து என்ன காப்பாத்திட்டாங்கப்பா. தேங்க்யூ சஞ்சய். விஜய், நீ காலேஜ் போகணும்னு சொன்னல, நீ கிளம்பு. சரி, இனி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ காலேஜுக்கு கிளம்பு. தேங்க்ஸ் பிரதர். பரவாயில்ல சார். இவங்களை பார்த்துக்கங்க. நான் பார்த்துக்கிறேன். அண்ணே, சார் வண்டி எடுங்க. அம்மா, இந்நேரம் முகூர்த்தம் முடிஞ்சிருக்கோம். நீங்க நேர்ல போய் பொண்ணு மாப்பிள்ளையை ஆசீர்வாதம் பண்ணிட்டு வந்துருங்க. சரிப்பா, ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. பரவாயில்ல மேடம். ஆ, ஆனந்த் கார் எடு. ஓகே மேடம். அண்ணி, நீங்களும் போலாம். எங்க? என் கார்ல தான் பெட்ரோலே இல்லையே. அதுக்காக உங்க மீட்டிங்கை கேன்சல் பண்ண வேண்டாம். நீங்க அங்கிருந்து கேப் பிடிச்சி ஆஃபீஸ்க்கு போயிடுங்க. நம்ம பசங்க அந்த கார் எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க. இனி எந்த ஆபத்தும் இல்லையே. இல்லை, நீ எந்த ஆபத்தும் இல்லை. நீங்க போங்க. சரி.